தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அறையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் இன்புட் கெட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு அறை வேலையை மட்டும் உள்ளே வச்சுருப்போம், இன்னொரு அறை வேலையை மட்டும் வெளியேருந்து கெட் பண்ணி அதில் எப்படி அடிஷன் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அறையோட வேல்யூ தான் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறையோட வேல்யூ இன்ஃபில்டாக உள்ளே இருக்குது. ஓகே, கோடிங்க ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆஸ் இன்க்ளூட் stdio.h மெயின். ஓகே, ஆஸ் இன்க்ளூட் stdio.hனா நான் ஒரு லைப்ரரியை இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகேவா, அதுக்காக stdio.h மெயின் இன்ட்டு i = 0, j = 0, k = 0 3 டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்டு a of 3 = 10, 20, 20ன்னு கொடுங்க. b of 3, c of 10ன்னு கொடுங்க. அப்போது ஃபார் லூப் வச்சு என்ன பண்ணுங்க, ஜேங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நான் ஐகேங்கிற 2 வேரியபிள் இருக்குது. ஓகே, அந்த 2 வேரியபிள் என்ன பண்ணுங்க நம்ம மோடில் யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஃபார் j = 0, j greater than j less than 3, j plus plus. அப்போ எங்கே என்ன ஆகணும், 0, 1, 2 அப்படின்னு 3 வேல்யூ கெட் பண்ண போகுது. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், j less than 3ன்னு போட்டுருக்கேன். அப்போ j plus plus print of enter the array value b percentage of d கமா j. ஓகே, பர்சன்டேஜ் d போடுற இடத்துல என்ன ஆகும், ஜேல என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்கேன் ஆஃப்ல பர்சன்டேஜ் d கமா அமர்போஸ் b. ஓகேவா, அடுத்து ஜேன்னு கொடுங்க. அப்போ ஜேல இருக்க வேல்யூ என்ன பண்ணும், டேரெக்டாக அந்த இதில் வந்து ஓகே ரியல் டைம் இன்புட்டில் என்ன பண்ணுவேன், b ஆஃப் j, ஜேனா என்ன ஆகும், b ஆஃப் 0, b ஆஃப் 1, b ஆஃப் 2 அதில் என்ன பண்ணுங்க அறையை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி i = 0. அப்போ i j 2 வேரியபிள் யூஸ் பண்ணி நான் கேங்க வேரியபிள் பார்த்தீங்கன்னா c ஆஃப் k யூஸ் பண்ணேன். அப்போ ஃபார் i = 0, i less than 3, i plus plus. அப்போ i less than 3 அப்படின்னா என்ன ஆகும், i அப்படிங்கிற 0, 1, 2 அப்படின்னு 3 பொசிஷன் இருக்கும். அப்போ c ஆஃப் k = a ஆஃப் i. அப்போ a ஆஃப் 0 plus p ஆஃப் 0, a ஆஃப் 1, p ஆஃப் 1, a ஆஃப் 2, p ஆஃப் 2 3 என்ன 2 ஆட் பண்ணி எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆஃப்ல %d ஓகே c ஆஃப் k. இந்த %d இருக்கிறது என்ன ஆகும், c ஆஃப் k ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். /d எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டேப் விட்டு பிரிண்ட் பண்ணணும், ஒரு 5 ஸ்பேசஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், 5 ஸ்பேசஸ் விட்டு பிரிண்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, இந்த /d போடுங்க. இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணால் ரன் அண்ட் கம்பைல் கிளிக் பண்ணுறேன். ரன் அண்ட் கம்பைல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, அதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணிலாம் வச்சுருப்பீங்க. ஆனால் கோடிங் என்ன ஆகும், ஒவ்வொரு டைம் ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும், அந்த ஃபைலை போய் எல்லாமே செக் பண்ணும். உங்கள் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆகிடும். உங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு ஃபைலாக போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆகிறப்ப என்ன ஆகுது, என்டர் த அரே வேல்யூ ஆஃப் b ஆஃப் 0ன்னு கேட்குது. இப்போ என்ன பண்ணுறேன், 15 தரேன். அப்போ நம்ம அடிஷன் தானே பண்ணுறோம். அப்போ 50 + 10 16 ஆட் ஆகும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், 30. அப்போது 20 + 30 15 ஆட் ஆகும். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்னா 40க்கு பதிலாக 35 தரேன். ஓகே, நீங்கள் எந்த வேல்யூ தரலாம். இது வந்து மேண்டரி இந்த வேல்யூ தான் தரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த வேல்யூ தரலாம். அப்போ என்ன பண்ணேன், 50 அப்படிங்கிறப்போ a ஆஃப் 0ல் வந்து 10ன்னு இருக்குது, இங்கே 15 இருக்குது b ஆஃப் 0ல். அப்போ எங்கே ஆயிடுச்சு, 60ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து b ஆஃப் 1ல் பார்த்தீங்கன்னா 30ன்னு இருக்குது, a ஆஃப் 1ல் பார்த்தீங்கன்னா 20ன்னு இருக்குது. அப்போ 15 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 35 + 20 அப்போ எங்கே ஆயிடுச்சு, 55ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.